ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போற விடயம் என்னன்னு சொன்னா, இந்த மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் தொடர்பான விடயங்களை வந்து நம்ம இந்த கிளாஸ்ல பார்ப்போம். அதோட வந்து நம்ம மேலதிகமான விடயங்களும் வந்து இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அந்த சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இடையில வந்து கேட்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம மெம்பர்ஷிப் ஆபரேட்டருங்கிற பகுதிக்குள்ள வந்து போவோம். சரியா? இப்ப மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ல வந்து ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆபரேட்டர் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இன் சொல்லக்கூடிய ஒரு ஆபரேட்டரை பயன்படுத்துவோம். அதே மாதிரி not in சொல்லக்கூடிய ஆபரேட்டரை பார்ப்போம். இப்ப குறித்த பொருளின் தொடரியலில் குறித்த பொருள் காணப்படும் போது ட்ரூ எனும் திரும்பல் கிடைக்கும். அதாவது இதுல வந்து இந்த மெம்பர்ஷிப் ஆபரேட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வருவிளைவாக அவுட்புட்டா வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, ட்ரூ அல்லது ஃபால்ஸ். ட்ரூ அல்லது ஃபால்ஸ் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா அவுட்புட் வந்து கிடைக்கும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. டி இன் டேபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த டேபிள் என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லுல வந்து டி என்கிற அந்த எழுத்து இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குத்தானே. அதனால நமக்கு என்ன வரும்னு சொன்னா ட்ரூ என்ற ஒரு அவுட்புட் கிடைக்கும். நான் உங்களுக்கு இதை ப்ராக்டிகலையும் செய்து காட்டுவேன். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா இப்ப அடுத்து என்ன சொல்லாங்க, டி நாட் இன் டேபிள் சொல்லாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, அந்த டேபிள் என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லுல வந்து டீங்கிற எழுத்து வந்து இல்ல அப்படிங்காங்க. அப்படி இல்லையே, டீங்கிற எழுத்து இருக்குத்தானே. அப்ப இல்ல அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபால்ஸ். அதே மாதிரி எஸ் இன் ஒரேஞ்ச் அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த ஒரேஞ்ச் என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லுல வந்து எஸ்ங்கிற எழுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு என்ன வரும், என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பாப்போம். ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா இதுக்கு? அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பாப்போம். ட்ரூ வரும். ரைட். அதே மாதிரி இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபால்ஸ். சிம்பிளான விடயம் தான். இப்ப இதுல வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு விடயத்தை வந்து நம்ம பிராக்டிகல்ல செய்து சும்மா பார்ப்போம். ஒரு பார்த்த மனுஷன் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் தானே. நான் உங்களுக்கு இந்த இடத்துல டைப் பண்றேன். சரியா? இதுல டைப் பண்றதை விட இதுல டைப் பண்றேன். சரியா? இதுல டைப் பண்ற பாருங்க. நான் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து IDLE சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன். லேப்டாப்ஸ் இருக்கிறவங்க வந்து அதை ஆன்லைன்ல வந்து நீங்க ஃப்ரீயாவே என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப நான் பாருங்க இந்த சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள டைப் பண்றேன் பாருங்க. டி இன் அதே சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள. ஏன் வந்து நம்ம சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள டைப் பண்றோம்ங்கிறத நம்ம பிறகு வந்து நம்ம டீப்பா படிப்போம். அதாவது தரவு வகைகளுக்குள்ள படிப்போம். சரியா? நான் டி இன் டேபிள் கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன், என்டர் பண்றேன் பாங்க. எனக்கு என்ன அவுட்புட் கிடைச்சிருக்குன்னு சொன்னா ட்ரூ என்று சொல்லக்கூடிய ஒரு அவுட்புட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கும். சரியா? இப்ப அதே நேரம் வந்து நாம என்னது எஸ் சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள வந்து நான் எஸ் நாட் இன் ஸ்கூல்னு போறேன். சரியா? நாட் இன் ஸ்கூல்னு போறேன். அப்ப உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம தெரியும் இந்த ஸ்கூல் என்ற சொல்லல வந்து எஸ் இருக்கு. ஆனா நம்ம நாட் இன் பயன்படுத்திருக்கோம், இல்லைன்னு சொல்லணும்னு. அப்ப நாங்க என்ன வரும்னா ஃபால்ஸ். என்னன்னா ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய சொல்லுல வந்து எஸ் இருக்கு, நமக்கு ட்ரூ இருக்கு. ஆனா நம்ம இல்லைன்னு தானே சொல்றோம், அது ஃபால்ஸ் தானே. இல்லைன்னு சொல்றது ஃபால்ஸ் தானே. அப்ப உங்களுக்கு ஃபால்ஸ்ங்கிற ஒரு வரவிலை வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்ப இதுதான் என்ன அப்படின்னு சொன்னா மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ன்னு சொல்லப்படும். சரியா? இப்போ அடுத்தது வந்து நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து பார்ப்போம்.